ஹலோ பிஹைண்ட் வுட்ஸ் வியூவர்ஸ், என் பேர் ஈஸ்வர். இப்போ தான் விருந்தாளின்ற படம் பண்ணி முடிச்சிருந்தேன். எல்லாம் படம் பார்த்துருப்பீங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா அதெல்லாம் கேட்டு தான் நானும் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போது அடுத்து ஒரு இங்கிலீஷ் படம் பண்ணிகிட்ருக்கேன், டேம் 999 சொல்லி. அது இன்னும் கொஞ்ச நாளில் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன தமிழ் படம்னு நான் சீக்கிரமாக ப்ரெஸ்ஸில் அறிவிக்கிறேன். ரொம்ப நன்றி. முதல் படம், ப்ரெஸ் மீட் எதுவும் போனதில்லை. படத்துக்காக போயிருக்கேன். ஸோ மெயினாக அவங்க எல்லாரோடையும் இன்ட்ரடியூஸ் ஆகிடலான்னு பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் ரிவ்யூஸ்லாம் நல்லா எழுதிருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஏன்னா எனக்கு அதுதான் இப்போ ஃபவுண்டேஷன். எனக்கு மற்றபடி வேறு எதுவும் குவாலிஃபிகேஷன்ஸ் கிடையாது. முதல் படம். ஸோ ரிவ்யூஸும் நல்லா வந்திருக்கு. எனக்கு ஃபியூச்சருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நன்றி. அது சொல்கிறதுக்கு தான் மெயினாக வந்தேன். அப்படி இல்லை, அது படத்தோட கேரக்டர் டைரக்டர் வரும்போதே மைண்டில் வச்சுருந்தாரு. ஸோ அதுக்கு எப்படிலாம் பண்ணி மாற்றலான்னு எல்லாம் ஒரு வாரமாக மாற்றி. அப்படியா? இல்லையே, எனக்கு தெரியாது. ஒருவேளை ஜென்ரலாக போகிறத பண்ணது தான். அந்த டைமில் இமிட்டேட் பண்ணுற அளவுக்கு கூட டைம் இருக்காது, கண்டினியூஸாக பண்ணோம். ஸோ தெரில, ஒருவேளை ஸ்டார்டிங்னால அப்படி ஏதாவது தெரியும்னு நினைக்கிறாரு. தெரியல, ஒரு 2-3 படம் பார்த்தீங்கன்னா இந்த இண்டிவிஜுவாலிட்டி தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இங்கிலீஷ் படம் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன், டேம் 999. இன்னும் கொஞ்ச நாள் தான் ஷூட்டிங் இருக்கு. ஹாலிவுட் படம். அதில் ஒரு 9 கேரக்டர்ஸ் பேஸ் பண்ணி படம். ஒரு மெரைனர்ஸோட லைஃப் பற்றி ஒரு துபாய் ப்ரொடக்ஷன் கம்பெனி. ஸோ அது கொஞ்ச நாளில் முடிஞ்சிடும். ஸோ அதுக்குள்ளே வர ஆஃபர்ஸில் எது நல்லா இருக்கோ அதை செலக்ட் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். பேக்ரவுண்டா, என் சொந்த ஊர் புதுக்கோட்டை. நான் ஓரளவு வளர்ந்ததெல்லாம் தேனி அந்த சைடு. பட் அதுக்கப்புறம் காலேஜ்லாம் இங்கே லோயலாவில் படித்தேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு MBA படிச்சுட்டு அப்புறம் எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸில் ஒர்க் பண்ணிருந்தேன் துபாயில். ஸோ அப்போ தான் எனக்கு ஒர்க் பண்ண போகிறதுக்கு முன்னாடியே அந்த ஆட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். மிஸ்டர் சென்னை சூப்பர் மாடல் வின் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டைம் பங்கஜ் ப்ரொடக்ஷன்ஸ் ஹென்ரி சார் தான் மூவிஸில் ஆக்ட் பண்ணலாமேன்னு சொல்லி கூப்பிட்டு விட்டுருந்தாரு. பட் கொஞ்சம் நாள் ஆகும், ஏன்னா அப்போது ஒரு படம் எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ நான் ஒர்க் பண்ணிட்டு வரேன்ட்டு நான் எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் ஒர்க் பண்ண போயிட்டேன். அப்போ தான் விருந்தாளி ஆஃபர் வந்தோடனே அப்புறம் இங்கிலீஷ் படமும் 2 படம் இருந்ததுனால கொஞ்சம் தைரியமாக வேலையை விட்டுட்டு இங்கே வந்துட்டேன். ஆமாம், அது கேஷுவலாக பார்த்தது. பட் அதுக்கப்புறம் ஒரு 6 மந்த்ஸ் கழிச்சு ஃபோன் பண்ணி நான் சென்னை வந்தால் டைரக்டர் போய் பார்த்து ஆடிஷன் கொடுக்க சொன்னாங்க. ஸோ நான் வந்தப்போ டைரக்டர் பார்த்தேன். அப்போ டோட்டலாக வேற மாதிரி இருந்தேன். அது ஸ்பைக்கு கீக்கெலாம் வச்சுட்டு. ஸோ டைரக்டராக தான் அந்த மீஸ் எல்லாம் மைண்டில் வச்சுருந்தாரு. ஸோ அதனால் ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா இருந்தோன்னு எடுத்தார். விமான பணிப்பெண்களோட இங்கே அழகாக இருக்காங்கண்ணா அப்படின்னு சொல்லலாம். பட் அதுக்குன்னு வரல. அவங்க எனக்கு சாப்பாடு போட போகிறது இல்லைல்ல, வேலை பார்க்கணும். மோதிரம் போட்டதா? அந்த அளவுக்கு இனிமேதான் சம்பாதிக்கணும். டைமண்ட் மோதிரம்லாம் போடுற அளவுக்கு இப்பதான் வந்திருக்கேன். பாப்போம் என்ன ஆகுதுன்னு. ஒருத்தருக்கு அதான் ஒருத்தருக்கு தான் போடணும். அதனால நல்லதா போடணும்ல. படத்துல போட்டது கொஞ்சம் க்ளோஸ்அப்ல பாத்தீங்கன்னா பயந்துருவீங்க. அதான் இந்த படம் கமர்ஷியலா எப்படின்னு எனக்கு இன்னும் தெளிவா தெரியல. பட் நான் எதிர்பார்த்தது எனக்கு கிடைச்சிருச்சு. ஏன்னா எனக்கு மெயினா இண்டஸ்ட்ரியில ஒரு என்ட்ரி வேணும். எனக்கு இண்டஸ்ட்ரி பேக்ரவுண்ட் இல்லாதனால சரி எப்படி உள்ள போறதுன்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது. ஸோ அது நல்ல ப்ரொடியூசர் கிடைச்சாரு, நல்ல என்ட்ரி கிடைச்சிருச்சு. அப்புறம் 2வதா என்ன எதிர்பார்த்தேன்னா, என்ன கதை இதெல்லாம் செலக்ட் பண்ற அளவு எனக்கு பக்குவம் என்ன வராட்டியும் என்ன வேலை கொடுக்குறாங்களோ முடிஞ்ச அளவு ஒழுங்கா பண்ணிடணும்னு பார்த்தேன். ஸோ ஓரளவு பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரிவ்யூஸ் நல்லா வந்திருந்தது. ஸோ அந்த 2 விதத்தில் எனக்கு அட்வான்டேஜ் ஆயிடுச்சு. உள்ளே வந்தாச்சு, இனிமே மெதுவாக அப்படியே டெவலப் ஆக வேண்டியது. நாசர் சார் எனக்கு ஃபர்ஸ்ட் கிளைமேக்ஸ் தான் எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் 3 days இந்த படத்தில். ஃபர்ஸ்ட் ஷாட் நாசர் சாரோட தான். அவரு ஒன்றும் இல்லை, ரொம்ப பேச மாட்டேன், அமைதியாக இருப்பாங்க, ரொம்ப என்கரேஜிங்காக இருப்பாங்க. ஏதாவது இம்ப்ரூவைஸ் பண்ணலான்னா அந்த சீனில் என்ன சொல்லுவார், நான் இப்படி பண்ண போகிறேன், நீ என்ன பண்ணலாம் அப்படி இப்படின்னு. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது அவரோட நடிக்கிறது. ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நடிக்கும் போது எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் வந்தது. ஸோ அவரை பார்த்து. ஸோ இப்போதான் ஒரு கிராம படம் ஃபுல்லாக உட்காந்து முடிச்சோம். அதனால கொஞ்சம் அதுக்கு ஆப்போசிட்டாக ஏதாவது பண்ணால் நல்லா இருக்கும்னு பார்க்குறேன். ஆனால் இங்கிலீஷ் படத்தில் கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்கும்.
ஸோ பட் தமிழையும் கொஞ்சம் ஏதாவது ஆக்ஷன் படமோ இல்லை ரொமான்டிக் சிட்டி சப்ஜெக்டோ ஏதாவது பண்ணால் நல்லா இருக்கும் தான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் நிறைய கிராம படங்கள் தான் இப்போ வருது, எடுக்கிறாங்க, கதையும் நல்லா இருக்கு. ஸோ கதை நல்லா இருந்தா எந்த இதுனாலும் பண்ணிடலாம். ஜென்ரலா ப்ரிஃபரன்ஸ் கேட்டா இப்போ சும்மா மாத்தி மாத்தி பண்ணா நல்லா இருக்கும் எதிர்பார்க்கிறேன். தமிழ் இப்போ இந்த இங்கிலீஷ் முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் டைம் எடுத்துட்டு இருக்கேன், வந்துட்டு இருக்கு. பட் ஆனா ஒரு 2 மாசத்துல இருக்கிறதுல எது நல்லா வருதோ எடுத்து பண்ணணும், அடுத்து ஆரம்பிக்கணும் சீக்கிரம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பாக்குறேன் ஏதாவது இருக்குன்னு நல்லா வருதா அப்படின்னு. ஏன்னா இப்போதான் வந்திருக்கேன் இண்டஸ்ட்ரியில, இப்போதான் கொஞ்சம் ஆளுங்களே தெரிய வருது, மீட் பண்ண சான்ஸ் கிடைக்குது. ஸோ கொஞ்சம் ஏதாவது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா, ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் அவ்வளோவா எதுவும் பார்க்க வேணாம், உள்ள வந்தா போதும்னு வந்தாச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்து செலக்ட் பண்ணுவேன். ரொம்ப நன்றி வந்ததுக்கு. மெயினாக அவங்க எல்லாம் மீட் பண்ணணும், தேங்க்ஸ் சொல்லணும் தான் வந்தேன். ஸோ அடுத்த மூவி ஏதாவது சைன் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி மீட் பண்ணலாம். தேங்க்யூ.